நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளில் கூட யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோபு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 653வது பக்கம். யோபு 23ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிப்போம். 8, 9, 10 வாசிக்கலாமே. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவர் இல்லை. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு அழகாய் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை. தம்முடைய நண்பர்களோடு உரையாடும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதோ நான் முன்னே போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணும். இல்லை, முன்ன போனாலும் அவர் இல்லை, பார்க்க முடியல. பின்னாடி போனாலும் அவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சரி, ஒருவேளை இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் என்ன பண்ண முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. வலதுபுறத்திலும் நான் அவரை என்ன பண்ண முடியவில்லை. ஆமா, நான் முன்னே போனாலும் அவர் இல்ல, பார்க்க முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தாலும் அவரை பார்க்க முடியல. வலதுபுறம் போனாலும் அவர் இல்ல, பார்க்க முடியல. இடதுபுறம் போனாலும் பார்க்க முடியல. அவர் ஒளிந்து இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்னு எனக்கு தெரியல. என் வேதனைகள் பெரிதாய் இருக்கிறது, என் துக்கம் பெரிதாய் இருக்கிறது, எனக்கு வழி தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி இருக்கிறாரா, பின்னாடி இருக்கிறாரா, இடதுபுறத்தில் இருக்கிறாரா, வலதுபுறத்தில் இருக்கிறாரா, நான் தேடி பார்க்கிறேன். அவர் என்ன பண்ண முடியல, காண முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முன்ன போனாலும் அவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தாலும் அவர் பார்க்க முடியல. இடதுபுறம் பார்த்தாலும் அவர் இல்லை, வலதுபுறம் பார்த்தாலும் இல்லை. என் கண்களுக்கு மறைவா இருக்கிறார், ஒளிந்து இருக்கிறார். நான் தேடி 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 பார்க்கிறேன், என் கண்கள் பூத்து போது தேடி பார்க்கிறேன். ஏசப்பா இல்லை, ஆண்டவர் இல்லை, காணும். ஆனாலும் நான் காணாவிட்டாலும், வசனம் யோபு அழகா சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் என்ன பண்ணுவாரா, அறிந்து கொள்வார், அறிவார். நான் எந்த பக்கம் போறேன், நான் எப்படி போறேன், எந்த வழியில போறேன்னு அவருக்கு நல்லா என்ன பண்ணுவாராம், தெரிந்திருக்கிறாரா, அறிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட இவ்விதமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ரொம்ப நாள் ஜெபம் பண்றோம், ஏசப்பாவை நம்பி வந்துட்டோம், இவரை நம்பி வந்துட்டோம், இவர் தான் கடவுள் சொல்லி ஏற்றுக்கொண்டோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்னவா முடியும், நம்ம நம்பி வந்திருக்கிறோம். அவர் இதுவரைக்கும் நான் தேடி பார்க்கிறேன், காணோம். என் கூட இருக்கிறாரா பார்க்கிறேன், காணோம். முன்ன பார்க்கிறேன், காணோம். பின்னாடி பார்க்கிறேன், காணோம். தேடி தேடி பார்க்கிறேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல. ஒரே சந்தேகமா இருக்குது. ஆனா என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டத்தை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை மாறுமா, என்ன ஆசீர்வதிப்பாரா கடவுள், என் கூட வராரா இல்லையா தெரியல, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு கலக்கம் யோபுக்குள்ள வந்ததை விட அன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் யோபு அழகா சொல்றாரு, ஆனாலும் என் வழிகளை அவர் என்ன பண்ணுவாரு, அறிந்திருக்கிறார். பாருங்க, நீ எப்படி வாழ போற, உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருது, அந்தந்த பிரச்சனையில கர்த்தர் எப்படியெல்லாம் கூட இருக்க போறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு தெரியாது, உன் வாழ்க்கை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனால் இயேசு உன் நம்பிக்கையின் தூணாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கையை எப்பொழுது ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எந்தெந்த வழியிலெல்லாம் உன் கூட வரணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரா, அறிந்திருக்கிறார். நாம நினைக்கலாம், நம்மோடு கூட யாரு இருக்கிறது, நமக்கு துணையா யாரு இருக்கிறது, நம்பி வந்தவர்கள் கூட இல்லையன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கலங்கி நிக்கலாம். ஆனால் நம்மோடு கூட நம் வழிகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறேன், உன் வழிகளை நான் அறிந்து கொள்வேன், உன் கண்களில் நான் தென்படாவிட்டாலும் உன்னை விட்டு நான் விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாரு. பாருங்க,